கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், சிலுவையில் அறையப்பட்டு கோர மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 6 மணி நேரம் வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கும் போது 7 தடவை பேசுகிறார். பிதாவே மன்னியும். முதலாவது பாவ மன்னிப்பு. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ரட்சிப்பு. இரண்டாவது, ஸ்திரியே அதோ உன் மகன், அதோ உன் தாய். பராமரிப்பு. மூணாவது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கைவிடப்படல். நாலாவது, தாகமாயிருக்கிறேன், ஆத்துமா தாகம். ஐந்தாவது, முடிந்தது, வெற்றி முழக்கம். ஆறாவது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஒப்புவித்தல். ஏழாவது, சிலுவையில் அறையப்பட்டு 6 மணி நேரம் வேதனையோடு இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது 7 தடவை பேசுகிறார். முதலாம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். மூன்றாம் வார்த்தை, தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய். யோவானில் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களிலே, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். நான்காம் வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். ஐந்தாம் வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். யோவானில் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆறாம் வார்த்தை, முடிந்தது. யோவானில் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஏழாம் வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். யாரெல்லாம் இந்த அதிகாலைகளிலே இணைந்திருக்கிறீங்களோ, பெரிய வெள்ளிக்கிழமை நிறைய குடும்பத்தில் ஆலயத்து கிளம்பிட்டு இருப்பீங்க. புனித வெள்ளிக்கிழமை நிறைய குடும்பத்திலே காலையிலே வேக வேகமா கிளம்பிட்டு இருப்பீங்க. 7 வசனத்தை வாசித்தேன். இதனுடைய அர்த்தம் நிறைய இருக்கு. காலையில் யாரெல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறீங்களோ சீக்கிரமா கிளம்பி போங்க. இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவையில் மரித்த நாளை நினைவு கூறும் பொருட்டாகும். அந்த மரணத்தின் மூலம் அவர் பெற்றுக் கொடுத்த மீட்பை குறித்து
நினைவு கூறும் பொருட்டாகும். நாம் ஒவ்வொரு வருடமும் புனித வெள்ளியை அனுசரிக்கிறோம். 40 நாள் உபவாச நாட்களிலே எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கின்றீங்க. இன்னைக்கு உள்ள வேத பகுதி 7 வசனம் இருக்கு. 7 வசனமும் நம்ம தியானிக்கணும். ஒரு சில காரியங்களை மட்டும் பேசுறேன், கவனிங்க. சிலுவை மரணம் திடீரென்று இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது அல்ல. இயேசு தம்முடைய ஊழியத்தின் தொடக்கத்திலிருந்தே சிலுவை என்னும் இலக்கை நோக்கி தான் சென்று கொண்டிருந்தார். பல முறை தமது சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். சீசர்கிட்ட சொல்லிட்டே இருக்கார், எனக்கு இப்படி ஆக போகுது, எனக்கு இப்படிதான் நடக்கும், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லி சீசர்கள்ட்ட சொல்லிட்டே இருக்கார். இயேசு தான் பாடுபட்டு சிலுவையில் மரிக்க வேண்டியதன் அவசியத்தை தமது சீடர்களுக்கு போதித்த பொழுது பேதுரு அதை குறித்து அவரை கடிந்து கொள்ள துணிந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று மிக தெளிவாக சொன்னார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பர்களும் பரிசேயர் முதலானோர் இயேசுவை கொலை செய்ய விரும்புகிற காரணம் என்ன? இயேசு ஓய்வு நாளிலும் பிணியாளிகளுக்கு குணமளித்தார். ஆனால் இயேசு ஓய்வு நாளிலே நன்மை செய்வதும் உயிரை காப்பதும் நியாயமே என்றார். எப்போதுமே நியாயத்தை பத்தி பேசும்போது நிறைய பேருக்கு பிடிக்காது. அது அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கு. இயேசு மனிதரின் பாவங்களை மன்னித்ததாக சொன்னது தேவ தூஷணம். இயேசுவோ பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்றார். மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்றார். பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்றார். இயேசு தன்னை தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டது மன்னிக்க முடியாத தேவ தூஷணம். ஆனால் இயேசுவோ தாமே அவர் என்று திட்டமாக அறிந்திருந்தார். அதை தெளிவாக வெளிப்படுத்தினார். பரிசேயர் வேற்று சடங்காச்சாரங்களையும் மாயமாலத்தையும் இயேசு கடுமையாக கண்டித்தார். ஆசாரியர் கல்லர் குகையாக்கிவிட்ட தேவாலயத்தை அவர் சுத்திகரித்தார். இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. இயேசு குற்றமற்றவர். இயேசு குற்ற நிவாரண வழியாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்க நமக்காக ஜீவனை தந்தார். யாரெல்லாம் காலவேளையிலே ஆலயத்தை பெற்றுக்கிறீங்களோ தேவனுடைய சமூகத்தில் போய் காத்திருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். தன் சரீர வேதனையை மறந்து பிதாவை நோக்கி கூப்பிடுவது லகுவான காரியம் அல்ல. வாழ்நாள் முழுவதும் பிதாவின் சித்தத்தை மாத்திரமே இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். வாழ்நாள் முழுவதும் மன்னித்தார். மற்றவர்களை மன்னிக்குமாறு போதனை செய்தார். நமக்கு மன்னிக்கிற ஒரு அதிகாரம் உண்டு. இந்த கடைசி காலத்திலே நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா மன்னிக்க மாட்டுக்காங்க. இயேசு மன்னிக்கிற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். மற்றவர்களை மன்னிக்குமாறு போதனை கொடுத்தார். இப்போது பிதாவிடம் மன்னிக்குமாறு வேண்டுதல் செய்கிறார். முதலாம் வார்த்தை பிதாவே. நமக்கு ஜெபிக்கும் போது பிதாவே, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். கீழே அதுக்கப்புறம் பாயிண்ட் வருது. இத்தனை தீமைகள் செய்த போயிலும் இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தார்.
அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்குமாறு மன்றாடினார். இன்றும் கூட 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களிலே பிதாவுடைய வலது பரிசத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தமது காயங்களை காண்பித்து நமக்காக மன்னிப்பை அருளுமாறு பிதாவிடம் வேண்டினார். இயேசு இப்போதும் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு சிலுவையில் வேதனையோடு தொங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய மன்னிக்கிற அந்த அன்பு வெளிப்பட்டுச்சு. எப்போதுமே நார்மலா நம்ம சில வார்த்தையை பேசுவோம், ஆனால் சில நேரத்திலே அது செயல்ல வரும்போது அந்த ஆள் காணாம போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய மன்னிக்கும் அன்பு வெளிப்பட்டது. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். இயேசு தம்மை சிலுவையில் அறைந்து வேதனைப்படுத்தினவர்களுக்காக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இதுவே அவருடைய நிபந்தனையற்ற தெய்வீக அன்பாகும். மன்னிப்பை குறித்து தாம் கொடுத்த எல்லா போதனைகளையும் இயேசு செயல்பூர்வமாக உறுதிப்படுத்தினார். சீசர்கிட்ட எதை கற்றுக் கொடுத்தாரோ அதையே சிலுவையிலே, பிதாவே இவர்களை மன்னியும், 1ஆம் வசனம். இந்த கடைசி காலம் எங்க பார்த்தாலும் அக்கிரமம் பெருகிட்டு இருக்கு, அன்புலாம் காணும். குடும்பத்துக்குள்ளே நிறைய குடும்பத்துக்குள்ள பிரிவினைக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மன்னிக்கிற இருதயமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மன்னிக்கிற இருதயம் இருந்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்தில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எதை கற்றுக் கொடுத்தாரோ, எந்த காரியத்தை குறித்து போதித்தாரோ, சிலுவையிலே 1ஆம் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இந்த கடைசி காலத்திலே நிறைய காரியத்திலே ஜனங்கள் மன்னிக்கிற ஒரு இருதயத்தை பார்க்க முடியல, மன்னிக்கிற இருதயத்தை பார்க்க முடியல. நமக்கு மன்னிக்கிற ஒரு அதிகாரம் தந்திருக்காரு. அந்த மன்னிக்கிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, பிதாவே அவர்களை மன்னின்னு சொல்லிட்டு நம்ம பேசாம போயிட்டே இருக்கணும். ஏன்னா காலம் கடைசியா இருக்கு, அக்கிரமம் மிகுதியா இருக்கு, அன்பு தணிஞ்சு போயிட்டு இருக்கு. ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். யாரெல்லாம் காலைவேளை இணைந்திருக்கிறீங்களோ காலைவேளை சர்ச்சுக்கு கிளம்பி போங்க. ஏன்னா சில குடும்பத்திலே டெய்லி செல்போன்ல நம்ம மெசேஜ் கேட்கிறோம், ஆனால் தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருக்கணும். தேவனுடைய சமூகத்துல போனா மட்டும்தான் அந்த 100க்கு 100 அந்த பிளெஸிங். ஒருவேளை அண்ணா என்னால சர்ச்சுக்கு போக முடியல அப்படின்னா ஆன்லைன்ல ஆலயத்தில் உள்ள மெசேஜ் ஓடிட்டு இருக்கும், அது வேணா கேளுங்க. காலை வேளையில யாரெல்லாம் செய்தி கேட்டீங்களோ 1ஆம் வார்த்தையை மட்டும்தான் தியானிச்சிருக்கோம், அதுவும் கொஞ்சம்தான், முழு செய்தியில தியானிக்கல. காலை வேளையில எல்லாரும் சர்ச்சுக்கு போகணும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பாடுகளின் மத்தியிலும் தன்னை துன்புறுத்திய மக்களுக்காக பிதாவிடம் அவர்களை மன்னிக்க வேண்டுகிறார். அவர்களை மன்னிக்க வேண்டுகிறார். மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்?
இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி காலம் ஏகப்பட்ட பொல்லாத காரியம் தான் இருக்கு. இப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல் வார்த்தையிலே பிதாவே, கடைசி வார்த்தையிலே பிதாவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கடைசியில என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்புவிக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சது. இன்னைக்கு காலவேளையிலே நம்ம வாழ்க்கையில நம்ம என்னதான் யோசித்து பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம 7 வார்த்தையை தியானிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி நம்ம வாழ்றோமா என்பதை மாத்திரம் நம்மை நாம் அர்ப்பணித்து தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றி துதிக்கிற சுதிரம்பா. பிதாவே, அவர்களை மன்னியும் என்று சொன்னீங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே இதுவரைக்கும் என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பிரதேசத்தில் இருப்பா என்று சொன்னீங்கப்பா. ரட்சிப்பு எங்க வாழ்க்கையில பாவம் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் நாங்க நித்திய ஜீவனுக்குள்ள வர முடியும்ப்பா. எங்களுக்கு அந்த ரட்சிப்பு வேணும்ப்பா. இயேசுவை சொந்த ரட்சகரா நாங்க ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழணும்ப்பா. ஸ்திரியே, அதோ உன் மகன், அதோ உன் தாய், பராமரிக்க சொன்னீங்கப்பா. இன்னைக்கு எத்தனையோ முதியோர் இல்லம் இருக்கு, அம்மா அப்பாவை கவனிக்காம இருக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாம இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களை பராமரிக்கிற ஒரு இருதயம் எங்களுக்கு வேணும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கைவிடப்பட்ட நிலைமையிலே தொங்கி கொண்டிருந்தீங்கப்பா. உம்முடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தாகமா இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. ஆத்துமா தாகம். இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அழிந்து கொண்டு ஆத்துமா நரகத்துக்கு போயிட்டு இருக்குப்பா. எத்தனையோ ஆத்துமாக்கள் நரகத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்குப்பா. இந்த கடைசி காலத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஆத்துமா தாகத்தோடு ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சுயத்துக்காகவோ, இந்த உலகத்திலே பெயர் புகழுக்காகவோ, பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ எதுக்குமே கிடையாதுப்பா. ஒரு ஆத்துமா மீட்கப்படணும்ப்பா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் சொல்லிக்கும்பா. எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், அதுதான் பிதாவின் சித்தம். அந்த ஆத்துமா தாகம் எங்களுக்கு தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. முடிந்தது என்று சொன்னீங்கப்பா. பிதாவின் சித்தம் எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்க. வெற்றி முழக்கம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆவியை ஒப்புவித்தீங்கப்பா. இந்த காலவேளையில யாரெல்லாம் ஆலயத்து போறாங்களோ, ஆலயத்துல போய் உம்முடைய பாதபிள்ள காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் பெரிய வெள்ளிக்கிழமையில யாரெல்லாம் வந்து செய்தி கேட்டாங்களோ, ஆலயத்துல போய் உம்முடைய பாதபிள்ளை காத்திருந்து எங்க இதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி உமக்கு தெரியும்ப்பா. உம்முடைய சமூகத்துல நாங்க வரணும்ப்பா. உங்க பாதபிள்ளை நாங்க காத்திருக்கணும்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சில குடும்பத்துல ஆலயத்துக்கு போக முடியாத சூழலில் துக்கத்தோடு இணைந்திருக்காங்க. ஆலயத்துக்குள்ளே செல்ல வாசல் திறந்துதாங்க. உம்முடைய கிருபையால நிரப்புங்கப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.